ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். புதிய வருமான வரி மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திரும்ப பெற்றார். கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடரில் புதிய வருமான வரி மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் ஆட்சேபம் தெரிவித்ததை அடுத்து தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டது. இதில் பல திருத்தங்களை மேற்கொள்ள நாடாளுமன்ற தேர்வுக்கு பரிந்துரைகளை முன்வைத்தது. பரிந்துரைகளுடன் கூடிய தேர்வுக்குழுவின் அறிக்கை கடந்த மாதம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து தேர்வுக்குழுவின் பரிசீலனை மற்றும் திருத்தங்கள் புதிய மசோதாவில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற நடைமுறையின்படி புதிய வருமான வரி சட்ட மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மசோதாவை திரும்ப பெற்றுள்ளார். தேர்வுக்குழுவின் திருத்தங்கள் மற்றும் பரிசீலனைகளையும் உள்ளடக்கி மசோதா அடுத்த வாரம் மீண்டும் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி இந்தியாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா மீதான இறக்குமதி வரியை அமெரிக்கா 50% உயர்த்தியுள்ள நிலையில் இந்த தொலைபேசி உரையாடல் நிகழ்ந்துள்ளது. புட்டினுடனான தொலைபேசி உரையாடல் குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் யுக்ரைனுடனான பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என புட்டினிடம் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா இந்தியா இடையேயான இருதரப்பு உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இருவரும் விவாதித்ததாக மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவிற்கு வரும் புட்டினை வரவேற்க காத்திருப்பதாகவும் மோடி தெரிவித்துள்ளார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.